தினத்திலிருந்து வேட்புமனு தாக்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப தோய்வா இருக்க மாதிரிதான் தெரியுது. இந்த தோல்வி கண்ணுல தெரியுது. நீங்கள் இந்த அரசியல் களத்தை ஆமை முயலோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எப்பொழுதும் முயல்தான் வெற்றி பெறுவதாக தெரியும். இது கதையும் கூட. ஆனா ஆமை வெற்றி பெறுவதுதான். சாதுரியம் சாணக்கியம் எங்கு நிறைந்திருக்கிறதோ அங்கதான் வெற்றி தானாக வந்து சேரும். என்ன சார், அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா யாரு, அவங்க தாத்தா யாரு, அவங்க தாத்தாவுக்கு தாத்தா யாரு, அதெல்லாம் எடுத்து பாரு. எப்படி அவங்க பிராமணன் எடுத்து காட்டுறதுக்கும் பிராமணன் எடுத்து காட்டுறதுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல சார். ஒரு புரிஞ்சு அவங்க அம்மா யாரியா? ராகுல் அம்மா யாரியா? சோனியா. சோனியா என்ன ஜாதியா? இட்டாலியனுக்கு பிறந்தவன் எப்படி அவரு பாப்பனா கலப்பு திருமணமா இருக்கும் பொழுதே இவர் இப்படி டாமினன்ஸா காட்டுறாரு. பாரு, தவறா பதிவு பண்ணக்கூடாதியா? அத நெட்ட நீ என்ன குறிக்கிற? தவறான செய்தியை சொல்றாரு, நீ பேசாம தவறு ஒன்று என்ன தவறு இல்ல. அட்டவணையில் என்ன அட்டவணையில இருக்கு? நீங்கள் வெளியிட்ட வேட்பாளருடைய அட்டவணை என்ன இருக்கு? நீங்கள் ஒரு புறம் புரட்டி பாருங்க. நல்லா புரட்டி தான் பாக்குறோம். ஒன்றில் கூட இருக்க வாய்ப்பு கிடையாது. எது ஒன்றுல? சேலம் 1-2 சேலம் செல்வ கணபதி. இல்ல சார், ஒரு குறைந்தபட்ச இதற்கு தமிழகத்துக்கு நாங்க விலக்கு வாங்கிறோம் சொல்றாங்க. சரி, சரிங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நாம் தமிழர் கட்சியா முதல் முறையில் ஆட்சிக்கு வந்தவனை இதெல்லாம் சொல்வதற்கு நீங்கள் எத்தனை முறை ஆண்டு இருக்கிறீர்கள்? அப்பெல்லாம் ஏன் ஒன்றை நிறைவேற்றிருக்க கூடாதா? அப்ப காங்கிரஸ் இருக்கும்போது நீங்கள் அமைச்சராக இல்லையா? கவிஞர் கண்ணதாசன் அழகாக ஒரு வார்த்தையை சொல்வார். உங்களுடைய ஒரு ஓட்டு யோக்கியனுக்கு சென்றால் அது உனக்கு எதிர்காலம். ஒருவேளை அந்த ஓட்டு அயோக்கியனுக்கு சென்றால் அது அவனுக்கு எதிர்காலம் என்று சொல்லுவார். காங்கிரஸ் தான் இன்றைக்கு தொடர்ச்சியாக 10 ஆண்டு மோடி அவர்கள் ஆள்கிறார். மோடி அவர்கள் 10 ஆண்டு ஆள்கிறார். ஒரு மாநிலத்திலாவது 356 கொஞ்சம் பொறுங்க. செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு தம்பி தேவேந்திரன் ஐயா அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயாவும் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். முதல்ல திரு தம்பி தேவேந்திரன் ஐயா நீங்க பாத்தீங்களா, 21 நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர்களையும் அறிவிச்சு தேர்தல் மேனிபெஸ்டோவும் வெளியிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மும்மரமா போய்கிட்டு இருக்கு. ஆனா அதிமுக பாத்தீங்கன்னா இப்பதான் தேர்தல் ஒரு குறிப்பிட்ட வாக்காளர், அதாவது குறிப்பிட்ட வேட்பாளர்களுடைய லிஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. மேனிபெஸ்டோ கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய தினத்திலிருந்து வேட்புமனு தாக்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப தோய்வா இருக்க மாதிரிதான் தெரியுது. இந்த தோல்வி கண்ணுல தெரியுது. நீங்கள் இந்த அரசியல் களத்தை ஆமை முயலோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எப்பொழுதும் முயல்தான் வெற்றி பெறுவதாக தெரியும். இது கதையும் கூட. ஆனா ஆமை வெற்றி பெறுவதுதான். சாதுரியம் சாணக்கியம் எங்கு நிறைந்திருக்கிறதோ அங்கதான் வெற்றி தானாக வந்து சேரும். நாங்கள் வேட்பாளர்களை அறிவித்து விட்டோம், 21 வேட்பாளர்களை அறிவித்து விட்டோம் என்று சொல்கிறீர்கள். புதுமுகம் ஒன்றை காட்டுங்கள். அதிலே வடக்கணும் தான் இணைந்திருக்கிறான். ஒரு தமிழனுக்கு வாய்ப்பே இல்லை. இதை எங்க தமிழ்நாட்டில் இருந்து அனுப்புகின்ற மக்கள் சும்மா இந்த மாதிரி எல்லாம் சும்மா இருங்க ஐயா. கொஞ்சம் பொறுங்க. என்ன போய் பேசுறீங்க? சும்மா அப்படி எல்லாம் பேசக்கூடாது. தவறா பேசாதீங்க. தவறா பதிவு பண்ணக்கூடாது. அத நெட்ட நீ என்ன குறிக்கிற? தவறான செய்தியை சொல்றாரு, நீ பேசாம தவறு ஒன்று என்ன தவறு இல்ல. அட்டவணையில் என்ன அட்டவணையில இருக்கு? நீங்கள் வெளியிட்ட வேட்பாளருடைய அட்டவணை என்ன இருக்கு? நீங்கள் ஒரு புறம் புரட்டி பாருங்க. நல்லா புரட்டி தான் பாக்குறோம். ஒன்றில் கூட இருக்க வாய்ப்பு கிடையாது. எது ஒன்றுல? சேலம் 1-2 சேலம் செல்வ கணபதி. அது போலதான் கைவிரட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான். யார் சொன்னா? நீங்கள் ஐயா வாதிப்போம் தனியாக. என்ன இல்லங்க, தனியா என்னத்துக்கு? சேனல்ல உட்கார்ந்து பேசுவோம். இல்லையா, அதுதான் ஒன்றுமே. எல்லாமே தமிழன் தான் நிக்கிறான். எல்லாம் தமிழன் தான் நிக்கிறான். தயாநிதி மாறன் தமிழன் என்று இவர்கள் 3 பேரும் முதலில் நீங்க சொல்லுங்க. தமிழ்ச்சி தங்கபாண்டியன் தமிழன் இல்லையா? தங்கபாண்டியன் யாரு? சேர்வ கம்யூனிட்டி இல்ல, நீங்கள் தவறாக சொல்லி யாருங்க? சேர்வாருங்க. தமிழிச்சி தங்கபாண்டியனுடைய கணவன்
சந்திரசேகர் ஐபிஎஸ் தான் முக்குளத்தோர். ஏங்க அந்த அம்மா ஒரு நாயுடு தெலுங்கு பேசுகின்ற புரியாம தெரியாம பேசக்கூடாது. ஐயா உண்மையை சொல்லுங்க. தங்கபாண்டியன் என்ன கம்யூனிட்டி தெரியுமா உங்களுக்கு? நாயுடு கம்யூனிட்டி. யார் சொன்னா? நீங்க சேர்வை கிடையாது. சேர்வை கம்யூனிட்டிங்க. ஐயா அவங்க அம்மா தான் நாயுடு. பாருங்க இல்ல இல்ல என்னுடைய ஆமா ஆக்கப்பூர்வமான தமிழக அமைச்சரவையிலும் இல்லை. இங்க பாருங்க சும்மா இதெல்லாம் பொய் பேசாதீங்க. தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்களே நீங்க இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஓவரா பேசுறீங்க, பொய் பேசுறீங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல கூட அவங்க பதவி பிரமாணம் செஞ்சது கூட தமிழ் மொழியில தான் முன்மொழிவு செஞ்சாங்க. சார் நீங்கள் மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கூட தமிழ்ல தான் வேள்பாரி எழுதுகிறார், காவல் கோட்டம் எழுதுகிறார். அதற்காக தமிழன் ஆகிவிட முடியுமா? அப்ப அவன் தமிழ் இல்லாம அப்புறம் என்ன தெலுங்குனா? நீங்கள் மொழி அளவிலே நீங்கள் பேசுகிற நீங்க பேசாம ஐயா இந்த சேனல் வேணா ஐயா உடியா. இது என்ன ஒரு பாட்டு எல்லாருமே மறக்கணும் தெலுங்கன்னு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க தெலுங்கு இல்லாம தமிழனே இல்லையா? தெலுங்கு இருக்க போய் தான் நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேசுறீங்க? கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லாம பேசுறீங்க. வேட்பாளர் விஷயம் என்ன வேட்பாளர் இந்த பாருங்க 20 வேட்பாளர் பத்தி பேசுவோம். எதுக்கு அந்த இனத்தை நம்ம ஊடுருவி என்னத்துக்கு அப்படி போய் நம்ம செக் பண்ணோம்? அதெல்லாம் போயிட்டு இல்ல லேபிலிட்டி இல்ல பிரதர். நீங்க ஒரு விதத்தை பிரிக்கப்படும். பட்டியல் என்பது வேறு. பட்டியலில் இடம்பெற்றோர் யாரு? யாரு இடம் பெற்றிருக்கா? நீங்க தங்கச்சி தங்கபாண்டியனுடைய அப்பா ஒரு பெயர் போடுகிறார்கள். அவர் சார்ந்த ஜாதியை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அந்த வகையில் தானே விவாதிக்க வேண்டியது இருக்கிறது. இங்க பாருங்க ஐயா, நீங்க வாபஸ் வாங்கிக்கோங்க. தங்கச்சி தமிழ் அவங்க அம்மா தான் நாயுடு. அவர் சேர்வை கம்யூனிட்டி. அவரு வாத்தியாரா வேலை பார்த்த காலத்துல இருந்து எனக்கு நண்பரு. எங்க கம்யூனிட்டி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பேசாதீங்க சும்மா. கடந்து வரும். ஓகே ஓகே, அது கடந்து வரும். தவறா நீங்க பதிவு பண்றது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்குங்க. நான் ஒரு நாக்கியம் தாங்க. அதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளா இந்த தமிழகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். தமிழுக்கு அகராதி போடுறது அப்புறம் அவங்க தங்கச்சி தங்கபாண்டியனுக்கு வரலாறு வேறயா? இன்று அளவும் விளிம்பு நிலை மக்களுக்காக கொள்ளந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் இல்லையானால் நீங்கள் இந்த அளவு சுகபோகங்களோட வாழ்ந்திருக்கலாம். எதுக்கு இன்னைக்கும் ஒரு பொருளாதார நிலையிலே கூட சற்று படிக்கிறீர்கள். நீங்கள் மக்கள் ஒடுக்கப்பட உரிமைகள் உங்கள் சமூகத்தை நீங்கள் விட்டு விடுங்கள். உங்களை வேறு நீங்கள் ஏன் அவர்களோடு ஒப்பிடுகிறீர்கள்? இல்லையா நாங்களே வருகிறோம். நீங்கள் எங்களில் ஒருவன். கடந்து வருவோம். எங்களில் ஒருவன் நீங்கள். அதோட மேனிஃபெஸ்டோ ஓகே 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 வேண்டிப்போம். மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக பல மேனிஃபெஸ்டோகளை வெளியிட்டு இருக்காங்க. ஒன்றை சொல்லுங்கள். குறிப்பா ஒன்றை சொல்லுங்களா நீங்களே. இலங்கை தமிழர்கள் யாரெல்லாம் தாயகத்துக்கு திரும்புறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் குடியுரிமை கொடுக்கப்படும். அதுக்குண்டான முன்னுரிமை வழங்கப்படும். மத்திய அரசு அலுவலகங்கள்ல தமிழ் எப்படியா ப்ரையாரிட்டி கொடுக்கப்படும். மேலும் சிஏ சட்டம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நான் பேசுகிறேன். தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் குடிமுறை என்கிறீர்கள். இன்றைக்கு 75,000க்கு மேற்பட்ட நபர்கள் விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அகதிகளிலே. எத்தனை பேர்கள் விண்ணப்பம் ஏற்கப்பட்டு நீங்கள் அகதிகளுக்கு குடியுரிமை தந்திருக்கிறீர்கள்? தமிழ்நாடு அரசு எப்படிங்க கொடுக்க முடியும்? மத்திய அரசு அவங்க இந்தியா கூட்டணி ஜெயிச்சு வந்தா தான் அதை பண்ண முடியும். சிஏ என்ற குடியுரிமை சட்டத்தை பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் என்ற அளவிலே அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். ஒரு நிமிஷம், பாகிஸ்தான் ஒரு நிமிஷம். அதற்கு முன்னதாக ஒரு மியான்மர், இலங்கையும் சேர்த்திருந்தார்கள். இப்பொழுது வெளியிட்டு உள்ள அந்த பட்டியலில் இலங்கை இல்லை. இப்படியாக இருக்கின்ற ஒரு பிரச்சனையை நீங்கள் குடியுரிமை சட்டம் மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் என்கின்ற ஐயா சொல்கிறார். அப்போ மாநில அரசனுடைய தீர்மானம் எப்படி ஆகும்? உங்களுடைய தேர்தல் அறிக்கை ஒன்று. இரண்டாவதாக என்ன சொல்லீர்கள் நீங்க வைத்தது? நீட் தேர்வுல இருந்து பல விஷயங்கள் சொல்றோம். நீட் தேர்வு ஐயா, நாங்க இந்தியா கூட்டணியை வச்சுதாயா நாங்க மேனிபெஸ்டோ சொல்றோம். எங்களுடைய மாநிலத்தை வச்சு மட்டும் நாங்க சொல்லல. நாங்க இந்தியா கூட்டணியை வச்சுதான் எங்க மேனிபெஸ்டோ. இந்தியா கூட்டணியுடைய தலைமை ஏற்பது யாரு? காங்கிரஸ் இயக்கம். அது ஆளுகின்ற பொழுதுதான் இந்த நீட்டை கொண்டு வந்தார்கள். அந்த நீட்டுக்கு எதிராக வாதிடுறவர் யார்? ஆனா விலக்கு தந்தாங்களா? அந்த நீட்டுக்கு ஆதரவாக வாதிடுவது யார்? கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய மனைவி, முன்னாள் நிதியமைச்சருடைய மனைவி நல்லி சிதம்பரம், சிதம்பரத்தினுடைய மனைவி நல்லி சிதம்பரம், கார்த்தி சிதம்பரத்தினுடைய அம்மா நல்லி சிதம்பரம். இந்த வகையில் தான் அது உறவு. இப்படி இருக்கும்போது பொய் உரை தானே இது? தேர்தல் அறிக்கையா பொய் உரையா? இல்ல சார், ஒரு குறைந்தபட்ச நீட் இதற்கு தமிழகத்துக்கு நாங்க விலக்கு வாங்கிறோம் சொல்றாங்க. சரி சரிங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நாம் தமிழர் கட்சியா முதல் முறையில் ஆட்சிக்கு வந்தவனை இதெல்லாம் சொல்வதற்கு நீங்கள் எத்தனை முறை ஆண்டு இருக்கிறீர்கள்?
அப்பெல்லாம் ஏன் ஒன்றை நிறைவேற்றிருக்க கூடாதா? அப்ப காங்கிரஸ் இருக்கும்போது நீங்கள் அமைச்சராக இல்லையா? புதியதாக என்ன செய்திருக்க தேர்தல் அறிக்கை என்ன ஒன்றை சொல்லுங்க. காங்கிரஸ்ல இருக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்ல முடியுமா? என்ன எல்லாம் டெல்டா பகுதியிலே எண்ணெய் குழாய்களை பதிக்கப்பட்டது. நாங்கள் வந்தால் அதை தடுத்து நிறுத்துவோம். 2, நீட்டை இல்லாமல் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம். சிஏ நடைமுறைப்படுத்தப்பட்ட மாட்டோம் என்ற வாக்குறுதிகளை நீங்கள் தருவீர்களா? நாங்காதாக ஒன்றை சொல்லுகிறேன். NLC 2வது சுரங்கத்தை உருவாக்கி அங்குள்ள மக்களினுடைய வாழ்வாரத்தை, விவசாயத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றான். இன்றைய சமுதாயம் விவசாயத்தை நம்பி இருக்கிறது. ஒரு சமுதாயம் தமிழ்நாட்டினுடைய விவசாயத்தை நீங்கள் முழுதுமாக அழித்து விட வேண்டும் என்று எண்ணுகிறது. அதற்கு நீங்களும் துணை போகிறீர்கள். விளைநிலங்களை வாக்கி கொடுக்கின்ற ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் மாதிரி கார்பரேட் கம்பெனிக்கு நீங்க இயங்கி கொண்டிருக்கிறீர்கள். என்ன தேர்தல் அறிக்கை இது? ஒரு சாமானியன் NLC கார்பரேட் ஒரு NLC பொதுத்துறை நான் அடுத்த கட்டத்துக்கு வந்து விட்டேன். இந்த அரசு எப்படி இயங்குகிறது சொல்ல வருகிறேன். இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் இதையெல்லாம் தருவேன். கடனை நான் கல்வி கடனை ரத்து செய்வேன், விவசாய கடனை ரத்து செய்வேன். இல்லைனா நீங்கள் டாஸ்மார்க்கு குடோன் போடுகிறார்கள். ஆனா விவசாயம் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் மாவட்டம் தோறும் ஒரு சேமிப்பு குடோன். எத்தனை நெல் மூட்டைகள் மழையிலும் வெயிலும் காய்ந்து கொண்டிருக்கிறது. கேப்பாரட்டு கிடைக்கிறது. விளை நிலத்திற்கே ஒரு குறைஞ்சபட்ச ஆதார விலையை நிர்ணயிப்பேன் என்பது உத்தரவாதம் இல்லை. இதெல்லாம் உங்கள் தேர்தல் அறிக்கையில் இல்லவே இல்லை. வேலை வாய்ப்பு என்ற ஒரு அலுவலகமே மூடப்பட்டு விட்டது. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட உரிமை பறிக்கப்பட்ட அந்த துறை ஆதி திராவிட நலத்துறையினுடைய நிதியை வேறொரு துறைக்கு மாற்றி நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இதையெல்லாம் தணிக்கை குழு சொல்கிறது. மத்திய தணிக்கை குழு விளக்கத்தை பிரதிநிதி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். திரு காமாட்சி, இப்போ மேனிஃபெஸ்டோ நீங்க வெளியிட்டு இருக்காங்க. அது ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்துலயும் அதே விஷயம், அதே விவகாரங்கள்லாம் இருந்து வந்துட்டு தான் இருக்கு. திருப்பியும் நம்ம அந்த தேர்தல் அறிக்கையிலே நம்ம கொடுக்குறோம். மக்களை ஏமாத்ததான் இந்த தேர்தல் அறிக்கையாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது நல்ல முறையில பார்த்தா நல்லா தெரியும். லொல்ல கண்ணை வச்சுட்டு பார்த்தா மஞ்சள் காமால கண்ணுக்கு பாக்குறவனுக்கு மஞ்சளா தான் தெரியும். நல்ல கண்ணுக்காரன் பார்த்தான்னா நல்லதா தெரியும். இங்க பாரு, நீட் தேர்வு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இங்க காங்கிரஸ் நீட் கொண்டுட்டு வந்தாலும் நாங்க என்ன பண்ணோம், எங்க தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் வேணும்னோம். இன்னைக்கு பல வட மாநிலங்கள்ல எங்களுக்கு நீட் வேணும்னு சொல்றாங்க. புரியாம எல்லாரும் பேசுறீங்க. இங்க பாரு, எது எந்த மாநிலம் எதுக்கு நீட்? தமிழகத்தை தவிர இங்க பாரு, அதான் பிற மாநிலங்கள்லாம் அது வேணும்னு சொல்றாங்க. தமிழகம் வேண்டான்னு சொல்றோம். எதுக்காக தமிழகம் வேண்டான்னு சொல்றோம்னா, மெடிக்கல் காலேஜ் இங்கதான் 56 மெடிக்கல் காலேஜ் நம்ம வச்சிருக்கோம். சரியா? மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி நம்ம வச்சிருக்கோம். ஆகையினால நம்ம பிள்ளைகளுக்கு கத்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோமே தவிர பிற மாநிலத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்க பயின்று போவதற்காக இல்ல. 2021 இதே தேர்தல் அறிக்கையை சொன்னீங்க, மக்கள் வாக்களிச்சாங்க. இங்க பாருங்க, ஒரு விஷயம் இரு தம்பி, நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நாங்க நடுவண் அரசு இப்ப இருக்க ஒன்றிய அரசு அவன் செவுடனா இருக்கான். சாதம் இங்க பாரு, இங்க பாரு, நாங்க நாங்க இங்க பாரு, இங்க பாரு, நாங்க அப்படித்தான் இப்ப சொல்லதான் செய்வோம். வாங்கணும்ல. நாங்க இங்க பாரு, நாங்க இங்க பாரு, நாங்க இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அன்றைக்கு எங்களுடைய கட்சி மெஜாரிட்டியா வெற்றி பெற்ற மாதிரி அந்த ஆளும் ஜெயிச்சுட்டான். அவனுக்கு தொங்கு மந்திரி சபை அமைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோ. டெல்லியில நம்மளுடைய கூட்டணி வேணுங்கும் போது அப்ப நம்ம சொல்றதா அவன் கேட்டிருப்பான். இல்ல இல்ல, இப்ப ஒண்ணு இல்ல கண்ணு, இரியா கொஞ்சம் பொறுத்து பாரியா. சிஏ சட்டத்துக்கு அன்றைக்கு இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ராஜ்யசபால ஓட்டு போடாம இருந்திருந்தா அந்த தீர்மானம் வந்திருக்குமா ஐயா? என்ன பேச கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய முதலமைச்சரா இருக்கும் பொழுது சட்டப்பேரவையில ஒப்புதல் கொடுக்கிறாரு. நாங்க சில அடிப்படையில சில பொறிச்சுதான் கொடுத்திருக்கோம். சில விஷயங்களை பேசிதான் கொடுத்திருக்கோம். ஒட்டு மொத்தமா கொடுக்கல. குறிப்பிட மாட்டேங்கிறோம். 2020 ஹெல்லோ எஃப்எம்ல எப்போ 2020 கொரோனாக்கு முன்பு அப்பதான் பீக்ல போயிட்டு இருக்கு அந்த போராட்டங்கள். ஷாஹின் பாகுகள் நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்கு. அப்போது துரைமுருகன் அவர்கள், உங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு, நாங்கள் இதை ஆதரிக்கிறோம், சிஏவை
இதுல இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மைக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதுன்னு சொல்லி உங்க பொதுச்செயலர் சொல்லியிருக்காரு. ஏன் அந்த மாதிரி இங்க பாரு, அவர் விட்டது எடுத்ததெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்க இங்க பாரு சொல்றத கேளியா, சிஏ சட்டத்தை நாங்க வந்து பார்லிமெண்ட்ல எய்த்து தான் பேசணும், ஓட்டு போட்டோம். அதே மாதிரி ராஜ்யசபால வெளிநடை பண்ணிட்டோம். ராஜ்யசபால வாக்களிச்சீங்க, மக்களவையில வெளிநடை பண்ணிட்டோம். சோ ஆகையினால நாங்க வந்து அதை ஏத்துக்கிடல. அது பாஸ் ஆகி வர்றதுக்கு காரணமே முழுக்க முழுக்க எடப்பாடியுடைய அரசு தான். அன்றைக்கு அவங்க போட்ட காங்கிரஸ் மெஜாரிட்டியா இருந்து இந்த சட்டம் பாஸ் ஆயிருந்தா நீங்க அதை உடனே இருந்திருப்பீங்களா இல்லையா? இங்க பாரு, உடனே இருந்திருப்பாரா இல்லையா? இங்க பாரு, அத்தைக்கு மீசம் முளைச்சு சித்தப்பாங்கல அன்னைக்கு பாப்பா சட்டமன்றத்துல சும்மா இருக்கியா, ஒப்புதல் கொடுத்தாக்க நாங்க சில சரத்துக்கள் இருக்கியா. எந்தெந்த இங்க பாரு, சிஎஸ் சட்டம்னா எல்லாம் ஒட்டு மொத்தமா இல்ல. இன்னைக்கு அவன் என்ன கொண்டு வந்திருக்கான், முப்பாட்டனுக்கு பார்ட் டைம் வரலையும் கேட்கலாம், புரிஞ்சுக்கோ. இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், ஒரு கடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது கூட என்பிஆர் எடுத்துட்டாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. அது நம்ம அறியாம இருந்துட்டோம். இப்ப வரக்கூடிய என்பிஆர் வந்து நம்ம எதிர்க்கிறோம். பாஜக எடுத்துன்னு சொல்லும் போது 2019 அதே என்பிஆர் வந்து காங்கிரஸ் ஆட்சியில எடுத்துட்டாங்க என்பிஆர். இங்க பாரு, இதெல்லாம் வந்து எப்ப நீ பேசணும் அப்ப பேசி இருக்கணும். இப்ப நீ பேசுற ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. காங்கிரஸும் சரி, பாரதிய ஜனதா கட்சியும் சரி, அவன் சின்ன களவாணி, இவன் பெரிய களவாணி, அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டு பயிலும் பாப்பா பயிலுவோம். அங்க டெல்லியை பொறுத்த மட்டும் பாப்பானுடைய டாமினேஷன் தான் தொடருது. அது இங்க பாரு, இப்ப பெரியார வந்து சும்மா பேருக்குதான் சும்மா இருக்கியா, நீங்க ஒரு பிராமணரை தான் நீங்க பிரதமர் வேட்பாளரா முன்னிறுத்துறீங்க. என்ன பிராமணர்? ராகுல் காந்தி பிராமணர். இங்க பாரு, அவர் எப்படி பிராமணா? அவர் பிராமணர் தானே. அவரே சொல்றாரு சார், நான் ஒரு டவுன் போறேன் பிராமணர் சொல்லி பூனல் எடுத்து காட்டுறாரு. ஏன் இவரு கூட தான் பூணூல் போடுவாரு, எரிமலை ராமச்சந்திரன் கூட தான் பூணூல் போட்டுவாரு. அப்போ அவர் ராகுல் காந்தி பறையறீங்க. ஆமா, என்ன சார், அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா யாரு, அவங்க தாத்தா யாரு, அவங்க தாத்தாவுக்கு தாத்தா யாரு, அதெல்லாம் எடுத்து பாரு. எப்படி அவங்க பிராமணா வந்து எடுத்து காட்டுறதுக்கும் பிராமணன் எடுத்து காட்டுறதுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல சார். ஒரு புரிஞ்சுக்கோ. இரியா, அவங்க அம்மா யாரியா? ராகுல் அம்மா யாரியா? சோனியா. சோனியா என்ன ஜாதியா? இட்டாலியனுக்கு பிறந்தவன் எப்படி அவரு பாப்பனா கிறிஸ்துவன்? கலப்பு திருமணமா இருக்கும் பொழுதே இவர் இப்படி டாமினன்ஸா காட்டுறாரு. சுத்த பிராமணா இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க முப்பாட்டம் காலத்துல இருந்து அதுக்கு கலப்படம், புரிஞ்சுக்கோ. முப்பாட்டம் காலத்திலே கலப்படம், அது கலப்பட வீடு. அதனால நீ வந்து கணவன் ராஜீவ்காந்தினுடைய மனைவி கலப்பு திருமணம். அதனால்தான் காங்கிரஸ் பேருக்கும் நரசிம்மராவ் பிரதமர் ஆகிறது வாய்ப்பு கிடைச்சதனால்தான் காங்கிரஸ்காரன் இந்த அம்மா கிறிஸ்துவன் என்பதால் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனுடைய வரலாறு ஐயா சொல்வது உண்மைதான். இதை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு சோ நீங்க வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நாங்க மேனிஃபெஸ்டோ கொடுத்திருக்கிறது வந்து நாங்க வந்து தமிழ்நாட்டுல மட்டும் ஜெயிச்சு வந்துட்டா செய்யறோம் அப்படிங்கிறது இல்ல. இந்தியா கூட்டணி அமையணும். இந்தியா கூட்டணி அமைஞ்சா இது நாங்க செஞ்சிருவோம். அதான் விஷயம். என்னோட கேள்வி இதுதான். ஐயா தெளிவா வந்துட்டார். இந்தியா கூட்டணி ஒருவேளை ஆட்சி அமைக்கும் பட்சத்துல நாங்க கூட்டணி அங்க வைக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில ஆட்சி பிடிக்கும் பட்சத்துல இந்த மேனிஃபெஸ்டோல இருக்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படும். இந்த குறைந்தபட்ச சேர்ந்துட்டதோட நாங்க நிறைவேற்றுவோம்னு சொல்லி ஐயா வந்து சொல்றாரு. ஒருவேளை ஐயா சொல்வது உண்மையாகி அந்த கூட்டணி வெற்றி பெற்று இந்நாட்டினுடைய பாரத பிரதமராக ராகுல் காந்தி பதவி ஏற்பட்டாலும் கூட இதையெல்லாம் மிக விரைவாக பாரதிய ஜனதா கட்சியை காட்டிலும் மிக வேகமாக இந்த திட்டங்களை அமல்படுத்துவார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இதற்கு எல்லா திட்டங்களுக்கும் அடிக்கோல் நாட்டியவர்கள் அவர்கள் தான். அந்த வகையில் தான் நான் சொல்கிறேன். ஆமா, சிஏ, என்பிஆர், என்ஆர்சி இந்த வகைப்படுத்திக் கொள்ளுங்கள். அசாமுக்காக கொண்டு வந்த சட்டம் அது பின்வரும் காலங்களில் மற்ற மாநிலங்களுக்கும் அது பொருந்து வண்ணம் ஆகிவிட்டது. இன்றைய கால சூழ்நிலையில் நம் வீட்டுக்குள் நம்மை தவிர ஒருவர் நுழையக்கூடாதா என்றதை ஒற்றை கோரிக்கை வைத்து அவர்கள் இந்த திட்டங்களை நிறைவேற்ற பார்க்கிறார்கள். அன்றைய முத்தமிழ் விழுந்த கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் போது பொது சிவில் சட்டம் அந்த சட்டத்துக்கு முன் வந்து வாக்களித்த பெருந்தகையார். அதன் பின்னால் அதனோட வழி தோன்றல் இவர்கள் சிஏவை இன்னவெளியும் பட்டும் படாமல் தான் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். கவிஞர் கண்ணதாசன் அழகாக ஒரு வார்த்தையை சொல்வார். உங்களுடைய ஒரு ஓட்டு யோக்கியனுக்கு சென்றால் அது உனக்கு எதிர்காலம். ஒருவேளை அந்த ஓட்டு அயோக்கியனுக்கு சென்றால் அது அவனுக்கு எதிர்காலம் என்று சொல்லுவார். அதுதான் இப்ப சால பொருந்துகிறது. அவர் யாரை மையமாக மனதில் வைத்து பேசினார் என்பது ஐயாக்கு நன்றாக தெரியும். கலைஞருக்கும் கவிஞருக்கும் அப்படியான ஒரு தொடர்பு. முடிக்க ஒரு நிமிஷம்.
இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இந்த தேர்தல் அறிக்கை என்பது பழைய பாத்திரத்திற்கு ஒரு முலாம் பூசுவார்கள் இல்லையா ஒரு பண்டிகை காலங்களில், அது போல தேர்தல் வந்து விட்டதனால் இவர் பூசுகிறார் ஒரு முலாமை. புதியதாக அதில் ஒன்றுமே கிடையாது, பயனும் கிடையாது, மக்களுக்கான பயன் கிடையாது. நான் ஒன்றே சொல்ல விரும்புகிறேன். ஜிஎஸ்டி இல்லாத வணிகம், டோல் இல்லாத டோல்கேட், நீட் இல்லாத மருத்துவ படிப்பு, இவிஎம் இல்லாத ஒரு தேர்தல், இது சாத்தியமாகுமா? ஆகாது, ஆகவும் விட மாட்டார்கள் அரசியல்வாதி. அது போலதான் இந்த தேர்தல் அறிக்கையும் கூட. காமாட்சி இது பழைய பாத்திரத்துல முலாம் பூசுவது போலன்னு ஒப்பிடுறாரு. வெறும் எல்லா தேர்தல் அறிக்கையிலயும் வந்து கச்சத்தீவை மீட்போம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அது கவர்மெண்ட். தம்பி, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க வந்து கேட்கறதே வந்து பாருங்க, மாநில சுயாட்சி கேட்கிறோம். சட்ட திருத்தமே கொண்டுட்டு வந்து எல்லா மாநிலத்துக்கும் மாநில சுயாட்சி வேணும். ஏன்னா இனிமே நம்ம வந்து காங்கிரஸ் ஆண்ட காலத்துல நம்ம கூட்டணியில இருந்த போது கூட அவங்க இந்த அளவுக்கு கெடுபடியா நடந்துக்கிடல. ஆகையினால நம்ம ஆட்சி கழிச்சு. ஆனா இந்த சூழ்நிலை அப்ப நிலவிருந்தால் ஒருவேளை இன்னொரு ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கும். திராவிட முன்னேற்ற ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. அன்றைக்கு நம்ம நாடாளுமன்ற 356 நாடாளுமன்றம் பல முறை இந்த அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சிருக்கு. திருட்டுத்தனம் பண்ண காரணத்தினாலதான் பாரதிய ஜனதா இப்போ தவிர்க்க முடியாத சக்தி ஆயிடுச்சு. நீங்களே பலமா சொல்லி உண்மைதாயா, நான் வந்து இல்லைன்னு சொல்லல. ஆனா சுதந்திர இந்தியாவுக்கு பின்னர் காங்கிரஸ் ஆட்சியில் மட்டுமே 356வது பிரிவை அதிக முறை பயன்படுத்தியது. அதிலும் அதிகமான மாநிலங்கள், குறிப்பாக மாநிலங்கள். ஏன் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆருடைய வனவாசத்துக்கு பிறகு 13 ஆண்டுகளுக்கு பிறகு 89, 95 ஆட்சி வந்தார்கள். அவரை நிறைவு செய்ய விடவில்லை. ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை, சந்திரசேகர் அன்றைய பிரதமரால் கலைக்கப்படுகிறது. அது எம்ஜிஆர் அவர்கள் 77 ஆட்சி பார்க்கப்பட்டு 80 வரையில் தான் அவர் தொடர்ச்சி ஆண்டார். 2 ஆண்டு காலம் இருக்கும் போதே காங்கிரஸ் இயக்கம் தான் அதையும் கலைக்கிறது. அதற்கு கருணாநிதியார் ஒரு காரணம். எப்படி பார்த்தாலும் ஆட்சி கலைப்பு என்பது ஒன்று. காங்கிரஸ் தான் இன்றைக்கு தொடர்ச்சியாக 10 ஆண்டு மோடி அவர்கள் ஆள்கிறார். மோடி அவர்கள் 10 ஆண்டு ஆள்கிறார். ஒரு மாநிலத்திலாவது 356 கொஞ்சம் பொறுங்க. நீயே கேளுப்பா. ஆட்சியில நவீன முறையில எம்எல்ஏக்களை விலைக்கு சொல்ல வந்தேன். இல்ல, நான் அதான் சொல்ல வரேன். ரெண்டுத்துக்கும் ஒப்பிடுறோம், ஒண்ணுதான் சொல்ல வரேன். பேசாது. இவர் மாறாக அந்த 356 பிரிவுக்கு பதிலாக, இவர் கலைப்புக்கு பதிலாக அப்படி பறிமுதல் செய்து கொள்கிறார். தன் வசம் கையகப்படுத்துகிறார் சட்டமன்ற உறுப்பினர்களை. இது ஜனநாயக படுகொலை இல்லையா சார்? உண்மைதான், படுகொலை தான். இருவரை தவிர மாற்று இல்லையே. பெரியார் அவர்கள் அழகாக ஒன்று சொல்வார், உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றிக் கொள்கிறேன். காரணம் அதற்கு மேலே நீதிமன்றம் இல்லை என்ற காரணத்தினால். அது போலதான் இவர்கள் மாற்றாக ஆள் இல்லையே. காங்கிரஸ், பாரதிய ஜனதா மாற்றாக 3வது அணி இருந்தால் நம்ம வாக்களிக்கலாம். இருவருமே ஜனநாயக படுகொலைக்கு சொந்தக்காரர்கள் தான். நான் முன்கூட்டியே ஒரு பதிவை சொன்னேன். படிக்க செல்கின்ற மாணவனாக இருந்தாலும் சரி, மீன் பிடிக்க செல்கின்ற மீனவனாக இருந்தாலும் 2 ஆட்சிகளிலும் இந்த கொடுமை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இங்கிருந்து நம்ம பிரதிநிதியை டெல்லிக்கு அனுப்புகிறோம். இங்கு உள்ள வீரவசனம் பேசுகிறவன் பாராளுமன்றத்தில் போனவர்கள் கை கட்டுகிறான். எதை காட்டுகிறது? இது மெஜாரிட்டி இல்லை மெஜாரிட்டி இருந்தா தானே. இரண்டாவதாக மாநில மொழியிலே பேசுகின்ற பொழுது மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லை. அண்ணாவினுடைய காலத்திற்கு பிறகாக அது முற்றிலுமாக அகற்றப்பட்டு விட்டது. இப்படியெல்லாம் உரிமைகள் சிறு சிறுவாக ஆகிவிட்டது. நீங்கள் சொன்னீர்கள் மாநிலத்தில் தமிழர்களுக்கு முன்னுரிமை வேலை வாய்ப்பு. என்ன கேள்வி கூத்து இது? நாடு தமிழ்நாடு, தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ் மக்கள் வாழ்கின்ற இடத்தில் அந்த அரசு அலுவலகங்களில் தமிழருக்கு முன்னுரிமை என்கின்றார். நீங்கள் அப்படி மேலோட்டமாக பாருங்கள். மாநில அரசின் உச்ச பதவிகளில் ஒரு தலைமை செயலாளர் யார்? டிஜிபி காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் யார்? சங்கர் ஜிவால். சிவதாஸ் மீனா செக்ரட்டரி. கமிஷனர் ஆணையர் யார்? சந்தீப் ராய் மெத்தூர். இப்படி நீங்கள் வடநாட்டு அதிகாரிகள் எல்லாம் அவரை நியமித்து விட்டு தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்பது எதை காட்டுகிறது? தமிழர்கள் IAS, IPS. கிருபானந்த வாரியார் ஒன்றை சொன்னார். கிருபானந்த வாரியார், ஆன்மீக பெரியவர் கிருபானந்த ஒன்றை சொன்னார், உங்களுக்கு நெத்தியில் எதற்கு பட்டை அப்படின்னார். அதுக்கு மது சேவை சுண்ணாம்பு அடித்திருக்கிறான்ற மாதிரி ஒட்டுமொத்த தமிழர்களுடைய நெத்தியில் ஒரு சுண்ணாம்பு அடித்துக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. காமாட்சி, நிறைவான பார்வை சுருக்கமாக
ரெண்டுமே ஜனநாயக படுகொலை செய்யக்கூடிய கட்சி தான். அதுல ஒரு நீங்க காங்கிரஸ் கூட்டணி தான் நீங்க இருக்கீங்கன்னு சொல்றாரு ஐயா. கொன்ற வரலாறு பல உதாரணங்களும் சொல்லி காட்டினாரு. சுருக்கமா உங்களுடைய இந்தியான பார்வை. அதாவது காங்கிரஸா பாரதிய ஜனதாவா அப்படின்னா, காங்கிரஸ் தவறுகள் பண்ணினாலும் கூட நம்ம சுட்டி காட்டினா அதை கொஞ்சம் திருத்தி கொள்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இந்த 10 ஆண்டு காலத்துல மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தை நீங்க பார்த்திருக்கலாம். அன்றைக்கு 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடந்திருக்க சான்ஸ் இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம அமைச்சர் பெருமக்களை நீக்கினாரு. அதே மாதிரி வடநாட்டு அமைச்சர்கள் கோல்ல ஊழல் இருக்கு, ஊழல் நடக்க சான்ஸ் தான், ஊழல்னு சொல்லவே இல்லை, ஊழல் நடப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கு அப்படின்னு சொன்ன காரணத்தினாலேயே அமைச்சர்களை எல்லாம் நீக்கினாரு. ஆனா இவருடையதுல இப்ப ஏற்கனவே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிஏஜிஆருக்கு கொடுத்துச்சு. ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னையும் கூட உடனே அந்த எந்த ஆடிட்டர்ஸ் எல்லாம் சொன்னானுங்களோ அவனுங்கள 2 பேர் காணாம போயிட்டான். இன்னும் கண்டுபிடிக்க முடியல காவல்துறையால. மீத ஆளுகளை எல்லாம் அங்க இருந்து மாத்திட்டாங்க. சரியா? திருத்துறாங்கல்ல, இப்ப வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றாங்க. வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றாங்க. இப்ப இன்றைக்கு ஐயா கேட்டார் இல்லையா, இன்றைக்கு நெல்லுக்கு கொள்முதல் விலை வேணும்னு. அந்த கொள்முதல் விலையை கேட்டுதானே இன்னைக்கு அங்க கோதுமைக்கும் நெல்லுக்கும் இப்ப இதர பருப்பு வகைகளுக்கும் எங்களுக்கு கொள்முதல் என்ன விலையை உயர்த்தி 2500 ரூபாய் கேட்கிறான் விவசாயி நெல்லுக்கு குவிண்டாலுக்கு. அதை கேட்டு இன்னைக்கு டெல்லியில போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த போராட்டம் பண்ண விவசாயிகள்கிட்ட இதுவரை 4 முறை 5 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் தோல்வியில் ஆயிடுச்சு. இப்ப டெல்லியை நோக்கி அவங்க போய் ரயில் மறியல் அது இதுன்னு எல்லாம் பண்றாங்க. ஏற்கனவே 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததுல கிட்டத்தட்ட 900 சொச்சம் பேர் இறந்து போயிட்டாங்க ஒரு போராட்டத்துல. அவ்வளவு தூரம் பண்ணியும் கூட தான் அந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப கூட பிரதமர் அவங்கள பார்த்து பேசல, இந்த உள்துறை அமைச்சர் பார்த்து பேசல. இது ரொம்ப திமிரு. அதாவது தனக்கு நாடாளுமன்றத்துல மெஜாரிட்டி இருக்குங்கிற அந்த திமிரு, அந்த காரணத்தினாலதான் அவங்க அந்த மாதிரி நடந்துகிட்டாங்க. ஏற்கனவே அவங்க எப்படி இதுல இந்திரா காந்தி அம்மையார் செயல்பட்டாலும் அந்த மாதிரி இந்திரா காந்தி அம்மையார் பண்ணுனாங்கன்னா அன்றைக்கு அந்த அம்மா பண்ணாம இருந்திருந்தா அந்த நாடே நாசகரமா ஆயிருக்கும். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அன்றைக்கு இந்த நாட்டுல என்ன நிலைமைங்கிறது தெரியும். அதெல்லாம் இருக்கலாம், எதிர்க்கலாம். ஆனா நான் கூட அன்னைக்கு போலீஸ் கமிட்டியில நான் கூட ஒரு உறுப்பினர் தான். நான் கை காட்டினவங்களை எல்லாம் மிஷால பிடிக்கதான் செஞ்சாங்க, அது வேற விஷயம். ஆனா அன்றைக்கு அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தா, ஏன் ஒரு பஸ் ஸ்டாப்ல எவனாவது ஒழுங்கா உட்காந்து ஏறுறானாயா, கியூல போய் ஏறுறானாயா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஒழுங்கா நின்று ஒரு டிக்கெட் வாங்குறானா? எங்க ஒழுக்கங்கிறதே நம்ம மக்கள்கிட்ட இல்ல. அப்ப அந்த எமர்ஜென்சில இருந்த ஒழுக்கம் இப்ப எங்க போச்சு? ஹோட்டல் சாப்பாடு ஒழுக்கமா இவ்வளவு தான் கொடுக்கணும்னு ஒரு நிர்ணயம் பண்ணா, ஜனதா சாப்பாடுன்னு போட்டாரு இவரு கொண்டு ராஜி தேசாய். இன்றைக்கு அதெல்லாம் என்னாச்சு? மன்மோகன் சிங் காலத்துல வெறும் 12 ரூபாய் 12.75 பைசா தான் 1 கிலோ சுகரு. அவர் ஆட்சிக்கு வந்த உடனேதான் அந்த 1.25 ரூபாய் ஆக்குனாரு. இன்னைக்கு அந்த சுகர் என்ன விலை விக்குது? இதெல்லாம் கண்ணு, நாங்கெல்லாம் அரசியல்ல ஊறி போன ஆளுதான் கண்ணு. எங்க கண்ணு முன்னாடி தெரியுது கண்ணு. அன்றைக்கு இருந்த சூழ்நிலை என்ன, இன்றைக்கு இருக்க சூழ்நிலை என்ன. இன்றைக்கு சொல்லியிருக்காரு, ஒன்றிய அரசு இந்தியா கூட்டணி வந்தா பெட்ரோல் டீசல் பாதியா குறைப்போம் சொல்லியிருக்காரு. 2வது இதுக்கு டீசல் 65 ரூபாயும் பெட்ரோல் 75 ரூபாயும் உங்களோட மேனிஃபெஸ்டோல கொடுத்திருக்கோம். அதே மாதிரி கேஸ் சிலிண்டருக்கும் கொடுத்திருக்கோம். 2021 கொடுத்த சட்டமன்ற தேர்தல் எங்க பாரு கண்ணு, இது மாநிலம், இது மத்திய கண்ணு. என்ன பேசுற? குறைக்காம 2 ரூபாய் குறைக்கலையா? என்ன பேசுற? ஏன் இப்ப ஒன்றிய அரசு என்ன குறைச்சிச்சு டீசலுக்கு? இரியா, இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, மானியம் கொடுப்போம், நம்ம கொடுத்தோமா? இங்க பாரு, 500 ரூபாய்க்கு நம்ம கொடுப்போன்றோம். இங்க பாரு, நம்ம 100 ரூபாய் கொடுப்போம். இப்ப நாங்க 1000 ரூபாய். ஆந்திரால 100 ரூபாய் எங்க சார் மானியம் கொடுக்கும் சிலிண்டருக்கு? சிலிண்டருடைய அதாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கை கண்டிப்பா நாட்டு நலனையும் மக்கள் நலனையும் முன்னிறுத்தி தான் இந்த தேர்தல் அறிக்கை இருக்கு. நீங்க எங்களுக்கு வாக்களிச்சா, உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சா, ஆமா, இந்தியா கூட்டணி அங்க மத்தியில ஆட்சிக்கு வந்துரும். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா, அதாவது தேனாரும் பாலாரும் ஓடணும்னு சொல்லலைனாலும் ஓரளவுக்கு மக்கள் சுவீட்சமா வாழ்றதுக்கு ஒரு வழியை பிறக்கும். ஏன்னா இதெல்லாம் இப்ப பாருங்க, இவரு ராகுல் காந்தியா சொல்லியிருக்காரு, 1 லட்சம் ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நாங்க வந்தா நீட்டை ஒழிச்சிருவோம்னு அவரே சொல்லிடுறாரு.
இப்படி பல்வேறு சட்டங்களை நாங்க வந்து நீக்கிறோம்னு அவரும் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஆகையினால இது வந்து மக்கள் வந்துதான் இனி விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த மீண்டும் வந்து நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வறுமையானால் எல்லாம் காவிமயமாகிறது மட்டுமல்ல, இந்த தேசமே சர்வாதிகார நாடாகி போயிடும். இது சர்வாதிகார நாடா தான் மாறுமே தவிர வேற வழி இல்லை. ஆகவே அனைவரும் விழிப்போடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் எஜமானர்கள் தீர்ப்பளிக்க இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி உங்க ஈரோட கருத்து. வணக்கம்.